நான் இப்பதான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசு இல்ல நான் இப்பதான் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கத்துக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா முதல் விஷயம் ஃபர்ஸ்ட் லேர்ன். அதுக்கப்புறம் தென் we can earn. மார்க்கெட் ஏன் மேலே ஏறுது, மார்க்கெட் ஏன் கீழே இறங்குது, எப்போ பை பண்ணணும் எப்போ செல் பண்ணுங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. ஆனால் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டான், அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, இல்லை கேண்டில் வந்துட்டு ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்துருச்சு, ஸோ அதனால் நான் பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் மணி எல்லாத்தையுமே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். அப்பன்னு பார்த்தா என்ன ஆகும், மார்க்கெட் மேலேருந்து அடிப்பாளத்து வரைக்கும் கீழே வந்து மார்க்கெட் விழுந்துடும். ஏன் விழுகுது, எதுக்கு விழுகுதுன்னு எதுவுமே தெரியாது. நிறைய மிஸ்டேக் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து புதுசாக வர பிக்னஸ் வந்துட்டு பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அந்த தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். இதெல்லாம் சரிப்பா, இதுக்கான சொல்யூஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல மென்டரை சூஸ் பண்றது பெஸ்ட் ஐடியா. ஏன் ஒரு மென்டரை சூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு மென்டர்ங்கிறவர் ஆல்ரெடி அந்த ஃபீல்ட்ல வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சனா இருப்பாரு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு புதுசா வந்துட்டு நம்ம மார்க்கெட்ல போறோம் அப்படின்னா நம்ம புதுசா நிறைய அடிபட்டு மேலே வருவோம். அதெல்லாமே வந்துட்டு அந்த மென்டர் வந்துட்டு ஆல்ரெடி பட்டு அதுக்கு எப்படி ரெக்கவர் பண்ணி வரணுங்கிறத அவங்க பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே அவங்க கூட கைட் பண்ணி நம்ம கரெக்டான வேலை வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. மென்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கான எஜுகேஷனாக இருக்கும். பட் என்னால் வந்துட்டு ஒரு மென்டரை அஃபோர்ட் பண்ண முடியாது இந்த சுச்சுவேஷனில் அப்படிங்கிற பட்சத்தில் ஜீரோ த யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஃப்ரீ சோர்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் மாடியூல்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிவிட்டு பேப்பர் ட்ரேடிங் மூலிமா நம்ம ட்ரேடிங் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்.